வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எக்ஸாம் ஆஸ்பரண்ட் யூடியூப் சேனல். சரி, நம்ம பிரத்யேகமாக என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தமிழ் இலக்கணங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். சரி, இந்த வகுப்பில் நம்ம உடனடியாக தலைப்புக்கு போயிடலாம். வினா எழுத்துக்கள். வினா என்றால் என்ன? ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சால் தான் வினா எழுத்துக்கள் நம்ம புரிஞ்சிக்க முடியும். வினா வினானா என்ன சார்? சொல்லுங்கள், வினானா என்ன? ஓகே, கரெக்ட், அதே தான். ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது. எதுக்கு சார் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க? அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது. சரிங்க சார். நேற்று ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு வச்சுங்க. ஓகேங்களா? நேற்று ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரியல அல்லது சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க முற்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின் கேட்பீங்க. சரி, எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறீங்க? நேற்று வந்து ஒரு கொலை நடந்திருக்கு. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொன்னுட்டார். சரி, அந்த கொன்றவர் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்கம்னு வச்சுங்க. ராமலிங்கம் என்பவர் யாரை கொன்றார் அப்படி தானே கேட்போம். யாரை கொன்னார்? அப்போ ராமலிங்கம் என்பவர் ராமசாமியை கொன்னார் அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த கொன்றவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கொல்லப்பட்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வினாவாக நீங்கள் வினவணும். ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவதே வினா. அந்த வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். அப்போ வினா எழுத்துக்கள் என்பது என்னது? வினா பொருளை தரும். அப்போ வினா எதற்காக கேட்கப்படும்? ஒன்றினை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது அல்லது வினவப்படுவது வினா. சரிங்க சார். தமிழில் மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்கிறது. எத்தனை எழுத்துக்கள் சார் இருக்குது? 5 வினா எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 5 எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலிலா அல்லது கடைசியிலோ நின்று பொருள் அந்த வினா பொருளை தரும். ஆகவே அவை வந்து 5ஆக வகைப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? சரி, இப்போ பார்த்துக்குவோம். ஏ, யா, இந்த 2 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் நின்று வினா பொருளை எழுப்பும். சொல்லின் முதலில் நின்று என்ன பண்ணும்? வினா பொருளை எழுப்பும். ஏ, இந்த எழுத்தானது சொல்லின் முதலிலும் கடைசியிலும் நின்று வினாப்பொருள். அப்போ சொல்லின் முதலிலோ அல்லது கடைசியிலோ நின்று என்ன பண்ணுது? அந்த வினாப்பொருளை தருவதால் என்னது? இது வந்து பார்த்தோன்னா இது ஒரு வகை. ஸோ சொல்லின் முதலிலும் கடைசியிலும் நின்று வினாப்பொருளை தரும். சொல்லின் முதலில் நின்று மட்டுமே வினாப்பொருளை தரும். ஆ, ஓ போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் கடைசியில் நின்று வினாப்பொருளை தரும். சொல்லின் கடைசியில் நின்று வினாப்பொருளை தரும். இந்த 5 எழுத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வினா பொருளை தருவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். எடுத்துக்காட்டாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா? எந்த ஊரில் அந்த நிகழ்வு நடைபெற்றது? எந்த ஊரில் அந்த நிகழ்வு நடைபெற்றது? எந்த ஊரில்? சரிங்களா? அப்போ இந்த ஏ என்பது சொல்லின் முதலில் நின்று வினாப்பொருளை எழுப்பும். சரிங்களா? யார் செய்தது? சரிங்களா? அப்போ அந்த ஏவும் யாவும் என்ன பண்ணுது? சொல்லின் முதலில் நின்று வினாப்பொருளை தரும். ஏ. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. ஏன் படித்தீர்? ஏன் படிக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க? எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகணும்? வேலைக்கு போகணும் சார், அதுக்காக தான் படிக்கிறேன். ஸோ அப்போ ஏன். சரிங்களா? ஓகே. அடுத்தது கேள்வி கேட்போமா? அடுத்தது செய்தது நீதானே. என்னது? செய்தது நீதானே. ஏன்பா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சது யாருப்பா? என்ன சார் வேலை? அதான்ப்பா, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியோடு இருந்திருக்காரு. அந்த பசியை வந்து அடக்கிறதுக்காக யார் உணவு வாங்கி கொடுத்தீங்க? நீதானே அப்படின்னு கேட்டால் அது வந்து வினா. அப்போ சொல்லின் முதலிலும் கடைசியிலும் நின்று வினா பொருளை தருவது ஏ. சரிங்களா? இந்த பேசலாமா, பேசலாமோ, சரிங்களா, இப்படிலாம் நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க. சரிங்களா? அப்போ அந்த சொல்லின் கடைசியில் நின்று வினாப்பொருளை தருவது ஆகாரமும் ஓகாரமும். சரிங்களா? ஏகாரம் வந்து பார்த்தா சொல்லின் முதலிலும் கடைசியிலும் நின்று வினாப்பொருளை தரும். இந்த எகரமும் யாகாரமும் வந்து பார்த்தா சொல்லினுடைய முதலில் நின்றே வினாப்பொருளை தரும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் வினாவை வந்து பார்த்தா 2ஆக பிரிக்கலாம். என்னவா பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். எப்படி சார் பிரிப்பீங்க? நம்ம சுட்டெழுத்தாக சுட்டு புற சுட்டுன்னு சொன்னோம்ல, அதே போலவே வினா எழுத்துக்களை அகவினா புறவினா அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். அகவினா அதே தான். அகச்சுட்டு நம்ம என்ன சொன்னோம்? ஒரு சொல்லில் இருந்து
சுட்டெழுத்தை நீக்கினால் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சொல் பொருளை தந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னது, புறச்சுட்டு. ஒரு சொல்லிலிருந்து அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினால் அந்த மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சொற்கள் வந்து பார்த்தோன்னா என்னது, பொருள் தந்தா, என்னது பொருள் தரலை அப்படின்னா அதுக்கு பேர் அகச்சுட்டு. இப்போ அதே தான். இப்போ ஒரு எழுத்திலிருந்து அந்த எழுத்துக்களை வினா எழுத்தை நீக்கிட்டிங்கன்னா இப்போ யார் என்பது வந்து பார்த்தோன்னா பொருளை தருகிறது. இதில் யா என்பது வந்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்து. இந்த வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா இரு என்பதற்கு பொருள் கிடையாது. ஆகவே இது அகவினா. ஒரு சொல்லிலிருந்து வினா எழுத்தை நீக்கினால் மேற்கண்ட சொற்களோ அல்லது எழுத்துக்களோ பொருள் தரவில்லை எனில் அது அகவினா. சரிங்களா? இங்கே வந்துடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்களில் இருந்து இந்த வினா எழுத்துக்களை நீக்கினா அந்த சொற்கள் பொருள் தந்தால் என்னது, புறவினா. பேசலாமா, இது வந்து கொஸ்டின். இப்போ பேசலாம், ஓகேங்களா? இதில் என்ன பிரிச்சிடறோம், ஆவை வந்து பிரிச்சிடறோம். சரிங்களா? அப்போ பேசலாம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பொருளை தருகிறது. அப்போ ஒரு சொல்லிலிருந்து வினா எழுத்தை நீக்கிய பிறகும் அந்த சொல்லானது பொருள் தந்தால் அது புறவினா. ஒரு சொல்லிலிருந்து வினா எழுத்தை நீக்கிய பிறகு அந்த சொல்லானது பொருள் தரவில்லை எனில் அது அகவினா. சரிங்களா? உங்களை நினைவில் நிறுத்தணும், அதுதான். சரிங்களா? ஓகே, அடுத்து வரக்கூடிய வகுப்பில் மேற்காணும் இலக்கணங்களை காண்போம். நன்றி, வணக்கம்.